நாய் இருக்குது. இதோ ஒரு கடப்பாக்கல் மூக்கா இருக்கான். இதோ ஒரு டிரான்ஸ்மிஷன் போட கேமரா இருக்காரு. சவுத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கறமா இருக்குது. குழந்தை வந்து சவுத்துல நடந்து போக தெரியல. எப்படி சொல்றது, ஆவியாக ஒரு நிமிஷம் ஃபுல்லாக முடிச்சிடறேன். ஸோ அதனால் வந்து இருக்கலாம். சன் செய்திகளுக்காக சுகுமார் இல்லைம்மா. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பிளாக் ஷோ சேனல் எங்கே ஏன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதில்ல, என்னதான் ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு பல பேர் பல கொஷின்ஸ் கேட்டுட்டு. ஸோ இதெல்லாம் சேஃபாக உனக்கு கேர்ளுக்கு அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் பண்ணணும், நம்மளை பார்க்க இவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வித்தியாசமான டாஸ்க்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போது சேனல் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது நானும் எங்கள் டீமை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ண போகிறோம், அதுவும் பிளாக் ஷேடோன்னு பேரில். ஸோ பழைய பிளாக் ஷோ சேனலுக்கு இருந்த அதே சப்போர்ட் இப்பயும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கண்ணா. ஸோ கைஸ், எங்கள் கூட 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. பீட்டர் அண்ணா அண்ட் தங்க கிளியாண்ணா. கஷ்டப்பட்டு இன்ட்ரோ கொடுத்தேன், டக்குனு மொக்க பண்ணிட்டீங்களா? பொண்ணு தைரியமா வருது. அங்கிலே எல்லாம் பார்த்து கத்துக்கோ, சரியா? நீங்கள் பேயெல்லாம் பார்த்துருக்கீங்களாண்ணா? பேயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களை பார்க்குறேன் அப்புறம் பேய் ப்ராப்ளம். ஏதோ சத்திரத்துல வீடியோகிராஃபி எடுக்கிற மாதிரி இருக்கிறேன். நல்லா சிரிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இங்கே ஒரு மன பாதிக்கப்பட்ட குழந்தை இறந்துருக்காங்கண்ணா. அப்படியா? மனநல பாதிக்கப்பட்ட குழந்தை. ஸோ தவறிக்கே விழுந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த ஆன்மா வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணி ஸோ எல்லாம் கண்டென்ட் தான். லைட் மேடம் தான் பண்ணுவாங்க. டெக்ஸ்டைல் என்ன பண்ணுறது, ஷூட்டிங் செய்ய முடியும். அவ்வளோ பண்ணுவா. போகலாமா? ஸோ பார்த்துருங்க. இந்த ஹால் ஓகேல, அந்த கிச்சன் போய் பாரு எப்படி இருக்குன்ட்டு. என்ன அவன் குறுக்குறை சாப்பிடுறாங்களா? அதை கட்டா சொல்லுவீங்களா? பார்த்துக்கோ. ஹால் ஓகே, பெட்ரூம் கிச்சன்லாம் ஓகே, பால் காசிலப்பா ஓகே. பயத்துல கவுண்டர் கூட வர மாட்டேது போல இருக்கு தங்கி எனக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் பில். சுத்தி காட்டிக்கிறீங்க வந்து. வாங்க வாங்க. வாங்க. ஸோ அந்த ஆவிலாம் வந்து பக்கத்து இருக்கிற குழந்தை டார்ச்சர் பண்ணி திரு முடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் அவன் அப்படிதான் நாடோடி தான் படத்துல வரவங்க. அது பிறந்ததுலேருந்தே அப்படிதான். ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்கு. சரி வா பார்த்துக்கலாம். ஸோ உண்மையிலே அந்த ஆவிங்க சுற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போச்சு? அதுதான் நான் ஆவி வந்து மற்ற பிள்ளைங்களை வந்து டார்ச்சர் பண்ணி ஸோ அவங்களாம் இந்த இடத்த விட்டு பாதியிலே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதனால தான் பில்டிங் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த பில்டிங் அப்படியே பாதியில கை விட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு மனசாட்சி வேணா? ஸோ பாதியில விட்டு போயிட்டாங்க. ஸோ அதான் ஸ்டார்டிங் இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்ன இந்த இடம் வேற மாதிரி இருக்க போகுதுன்னு. ஸோ அதுதான் இல்லை பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே நான் பார்த்ததே இல்லை இந்த பேய் பில்டிங்கில். பேய் பில்டிங் போயிருக்கீங்களா அது மாதிரி ஏதாச்சும்? இல்லை பேய் பார்த்துருக்கீங்களா? இல்லை அங்க அதுல ஒரு தொப்பல் வந்து
ரன் பண்ணுவா இல்ல டிஸ்டர்ப் பண்ணல பத்து நான் ப்ரோமோல பாக்குறீங்க ஒரு ரூம்யா. ஏய் இல்ல எல்லாம் பாப்பாங்க பைப் லைன்லாம் கரெக்டா போதா இந்த மாதிரி என்ன இது கரண்ட் இந்த மாதிரி வயரிங் என்ன கொடுக்கலாம் ஃபேன் எங்க அம்மா குழந்தை தலையில தான் சுத்தம் செவுத்து ஃபுல்லா வச்சுட்டு இருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக அவங்க 3rd floor வந்து கீழே விழுந்த குழந்தை இது. ஸோ அந்த ஆவி இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம 3rd ஃப்ளோருக்கு எப்போ போவோம்? இப்போ தான் போக போகிறோம். ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சோடனே ஷூட்டிங் முடிச்சுட்டு கீழே போயிடலாம். இல்லை நான் 3rd floor பார்த்துட்டு போயிடலாம். இப்போ சிரிக்கிறீங்க, ஜாலியாக தானே இருக்கீங்க? இந்த குழந்தை என்ன விட்டு தவற கூடாது. அதான் வாங்க வாங்க, உங்கள் உயிருக்கு நாங்கள் கேரண்டி. உனக்கே ஏதாவது கேரண்டி கொடுடா. விடு விடு. ஒன்றும் தகுமாரே இதே ஃபோன் பண்ணி சொல்லுங்க வீட்டில். என்ன கொலுசு சவுண்ட் கேட்கல? கொலுசு சவுண்ட் கேட்கல? கோல்ஸ் சவுண்டா? அம்மா கோல்ஸ் என்ன போடுற? இல்லை ஒண்ணு ஏன்டா போய் போற? டேய் நீ எதை பயப்படுறடா? எவ்வளவு நானும் தைரியமாவே நடிக்கிறது. பா ஏதோ சவுண்ட் கேக்குது ரூம்ல அது பாருப்பா. டேய் வீடா ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட்டு அசந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. டைல்ஸ் அசந்திருக்கு. அந்த ரூம் போயாச்சா நம்ம? இங்க வரும்போது டக்குனு இங்க ஏதோ ஒரு விஷயம். இங்க என்னமா? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? என்னடா? ஏய் வா அப்பா யாரா இருக்கீங்களா? என்னாச்சு ப்ரோ? அவன் சுகர் பேஷண்ட் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றவா எல்லாத்தையும் சொல்றீங்க. சரி வா வா ப்ரோ அங்க என்ன? சரி ஓகேண்ணா, போய் பார்த்தேன் நாங்கள். ஒன்றுமே இல்லைண்ணா. சரி வாங்க கூட வாங்க. வா ப்ரோ ப்ரோ பயந்தீங்களே, வாங்க இங்கே வாங்க. வாடா ஒண்ணு இல்லடா வாடா. நீ போ ப்ரோ ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுறேன். வாங்க. இங்கே ஒன்றுமே பார்த்து பயந்தீங்க. ஜஸ்ட் டைல்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. இந்த சவுண்டு தான் அப்படி கேட்டுருக்கு. ஓகேவா? ஏய் ஒண்ணு இல்லடா தங்கிலி, ஜாலியா இருக்கலாம் புரியுதா? ஒண்ணுமே இல்லை, நம்ம ஜாலியா ஃபன் பண்ண வந்திருக்கோம் இங்க புரியுதா? நம்ம பேயை ஃபன் பண்ண போறோம். பேய் நம்மள ஃபன் பண்ணிச்சுன்னா அது லாஸ்ட்டாக பண்ணலாம். பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அது வீடியோ இல்லை ரிச்சுவலில் பார்த்துக்கலாம். சரி வாங்க. சரி ஏய் அவன் ரைல்ஸ் கல்ல மிஸ்டாம்பா. அதான்ப்பா ஐயோ நீ வேற பாத்தியான்ற எங்க பாத்துன்னு. சரி ஓகே வாங்க, செகண்ட் ஃப்ளோர் போகலாம். பா அங்கரே போப்பா வாங்கண்ணா கூட. நீ முன்னாடி போ சரியா? எங்களை முன்னாடி விடாத. ஓகே நான் போடும்போது கொடியில மாட்ட கிட்டி மாதிரியே இருப்போம். பின்னாடி ஏதோ டேக்காவும் உள்ள முன்னாடி. சரிங்க வா. ஏம்மா என்ன கவு லவ்ங்கற போ. ஏய் கொஞ்சம் ஆரஞ்சு லைட் இருக்குடா. ஆரஞ்சு லைட் இருந்தா என்ன சொன்னாங்களே? அமானுஷ்யம் ஏதாவது காமிக்கணும். அமானுஷ்யம் ஏதாச்சும் இருந்தால் அது காமிச்சு விடும். அப்படியா? இல்ல லைட் எரிஞ்சுது, நான் டப்புன்னு இப்படி பார்த்தோன்னா ஆஃப் ஆயிடுச்சு. வாங்க, கூடிய சுத்தது போல. இல்ல உங்க கூடிய சுத்தது போல எதுவும். நான் கூட சுத்துதா? நான் அவனே தான் சுத்துறேன். அப்போ கரெக்டாக தான் காமிச்சிருக்கு. அங்கேயே இருக்கிறதா இருக்கு. நாய் கத்துது. அதான் நான் சொல்றேன் கேக்குது. பா நான் போயிடலாம்ப்பா. சொன்னா கேளு, தயவு செஞ்சு வேணாம். இது மட்டும் முடிச்சுட்டு மட்டும் போயிடலாம்ண்ணா. எது முடிச்சுட்டு அது நம்மளும் முடிச்சிடும். வா நம்ம கீழே போயிடலாம். 2 ஃப்ளோர் தானா? ஈஸியாக பிளாக் பண்ணிட்டு போகலாம். ஸ்டார்டிங் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்தீங்களா? அதே அழுகுற சவுண்டு கேக்குதுப்பா. எப்படி இருக்கு இப்போ பண்ண சொல்ற? ப்ரோ முடிச்சு ஆ ஓகே
உங்க வீட்ல எல்லாம் உங்க தண்ணி தச்சு விட்டுக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி பங்களா சுத்திட்டு இருக்கீங்க இருட்டுல. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. நாங்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு ஆம்பிஷனோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பதான் நல்ல நான் ஒரு ஆம்பிஷன் தான் நீ ஆம்பிஷன் எது? பேய் கண்டுபிடிக்கிறது ஒரு ஆம்பிஷனா? அடி பிச்சைக்காரி மவள. நான் போறேன். ஐயோ பயத்துல கூட சிரிக்க வைக்கிற பத்தியா? ஏய் ஓகேண்ணா ஒண்ணு இல்ல இத உட்காந்து கேரம் போர்டு விளையாடுங்கடா. எப்பா டான்ஸ் உள்ள போப்பா. அது என்னன்னு பாருப்பா, என்ன சவுண்ட் வருது பாருப்பா. சவுண்ட் கேக்குதா? என்னாச்சுண்ணா? ஒட்டிடா நீ என்ன பயந்துற? நான் பயந்துறானே நம்ம நின்னு அடிக்குது. அதெல்லாம் ஒட்டிட்டீங்க. நீங்க என்ன பைப்ல தண்ணி அவருக்கு முந்திட்டு ஓடுறீங்க? மா அவ தள்ளி விடுறப்பா என்ன? தனியா போட ரொம்ப போயிடுவீங்க. அதான் கேட்கறேன், ஒண்ணா வாங்கன்றேன். வா போலாம், ஒண்ணா போலாம் வா. இது ஆக்சுவலா சவுண்ட் இந்த ரூம்ல தான் கேட்டுச்சு. வாங்க. தடிடா தங்கி. ஆட்டா நம்ம வேற ஊத்துது. பாத்து கருப்படிக்குதுன்னு ஒன்னு சொல்லுது. அதாச்சு என்ன பண்ணுது? ஒண்ணில வா போய்டாத. நீ யார் டூர் சாப்பிட்டா? காத்துல பாருங்க, ஜஸ்ட் காத்துல மூடிருக்கு, அவ்வளவுதான். ஓகே, நான் மேலே போய் பார்க்கலாம் வாங்க. மேலே இதுக்கும் மேலையா? இன்னும் 3 ப்ரோ ஃப்ளோர். இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் நம்ம. இன்னும் 2 ஃப்ளோர் இருக்கு மேல. 2 ஃப்ளோர். 3 ஃப்ளோர் மொத்தமாவா? இது ஒண்ணு நம்ம காத்துல ஆடி அவங்களே பயமுறுத்தி விடுது. பாத்தீங்களா? ஒரு கட்டண மாதிரி டப்பால போயிட்டு அங்க வந்து பேய் ஒரு ஃபோர்ஸ் ஓட போதா பாத்து போய் ஓட போறாங்க. என்ன நீ செக் ஆவா? சரி ஓகே, வாங்க போலாம். பயமா இருக்கு சத்தியமா. வா போலாம். வாங்க போலாம். என்னடா? சரி இப்போ தங்கக்கிளி ப்ரோ முன்னாடி போற நம்ம வர ஃபாலோ பண்ணி. வா போலாம். கம் ஆன் ப்ரோ. ஒண்ணு இல்ல வாடா போலாம். ஒண்ணு இல்லடா வாடா போலாம். ஜாலியா இருக்கும் வாடா. நம்மள காசு போறாங்க பாருங்க. பேய்க்கு பாட்டுலாம் தெரியுமா? பேய்க்கு ஒரு பாட்டு போடுங்க. பாட்டுக்கு நீ பாடு கேட்கும். ஆமா, நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க, கேள்விப்பட்டேன். நல்லா நான் பாட்டு மாட்டேன். ஏண்டா எது கூட்டு வந்து பாட்டு பாடுறது கேளு. நியாயமா இது. ப்ரோ இதுனா ப்ரோ இந்த பக்கம். டேய் ஜஸ்ட் another building bro. படிடா அந்த பக்கம். ப்ரோ நீங்க விழ மாட்டீங்க, மாட்டிப்பீங்க, கவலைப்படாதீங்க. அம்மா இதெல்லாம் ஆக்சுவலி ஓட விட முடியாது என்னால. உருண்டர் ப்ரோ. ஒரு ஓபனா இருக்கு. பார்த்து வாங்க. ப்ரோ உள்ள லைட் அடிச்சு போ ப்ரோ. இதெல்லாம் அவங்க வர போகுது. இதோ டார்ச் இருக்கு. இவன் என்ன பண்ணிருப்பாங்க இதுல லைட்லாம். பேய்க்கு என்ன பண்ணனும் இருக்கும். என்னங்க பாரு. வேற நம்ம அதான் வயசுல எல்லாம் பண்ணிருக்கோம். பேய் எங்க மேட்டர் பண்ணுது. ச்சே ச்சே. ஸ்னாப் போடுறாங்க. இந்த இடம் நல்லா இருக்கு. இதெல்லாம் க்ளீனா டைல்ஸ். அதான் எங்க பாதி பேர் வாழ்ந்துருந்தாங்கன்னா, ஓ அதான் சொன்னாங்கல்ல, அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே இருந்து பாதி பேரை விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஆவி இங்க சுத்துது. அந்த சம்பவம் வந்து 3rd ஃப்ளோர்ல தேர்ட் ஃப்ளோர் நடந்தது. ஸோ இப்போ இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். நாக்கு நாட்டியம் ஆடுது. தட் தட் தட். நாக்கால காலான்னு தெரியல, எங்கேயுமோ கீழே தான் அதிகமாக ஆடுது. புரியல. கீழே கால் ஆடுதுன்னு சொன்னாங்க. இந்த படத்துல ஃப்ளோர் மூணுல போட பாரு. என்ன ப்ரோ? ப்ரோ ப்ரோ இது நடுவுல அப்படியே சவுண்ட் வருது ப்ரோ. பா நீ அங்க போ, நீ அங்க போய் பாரு, செக் பண்ணி பாரு. இந்த ரூமா? ஒருத்தர் போக அப்படியே எல்லா கும்பலா போயிடுவீங்க. நான் கூட யாராவது இல்ல. இந்த ரூமா? எல்லாரும் போயிடுவீங்க அப்படியே. ஓ இது பொண்ணு என்ன பாது? எல்லாரும் தந்திரே பண்ணிக்குது. ஒண்ணு இல்ல, ஜப்பான் குதிரை வருது. அப்புறம் ஜப்பான் குதிரை. ஓகே, செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். பட் எங்களுக்கு இப்போதைக்கு ஒன்றுமே தெரியல. அப்துல்லா, சாமு, ராஜ்குமார். இதெல்லாம் வந்து பேயால காவு வாங்கப்பட்டது. பேயால காவு வாங்க. ஏய் கம்னரு ஃப்ளேம் போட்டு பாத்துப்பாங்கல. இங்க வந்துட்டு நீ வேற இதுல பேயால காவு போடு. இந்த பாலே அது ஆனா அது அப்துல்லாக்கா. எங்கேயுமோ நெக்ஸ்ட் உங்கள் பேர் வரும்னு நினைக்கிறேன். புரியல. ஃப்ளேம்ஸ் போட்டு சரி. பாரு. போறாங்க. போடா இத கின்னஸ் ரெக்கார்ட்ல சொல்லுறா.
புரியல. இங்கே இருந்தவங்க யாராவது ஆ ஆக்சுவலாக இங்கே இருந்தவங்க ஆப்போசிட்டில் வீடு இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக லொக்கேஷன் கேட்கும்போது அவங்ககிட்ட போய் கேட்டோம். அவங்க சொன்ன ரீசன் இதுதான். ஸோ இது மாதிரி குழந்தை இறந்துடுச்சுப்பா. ஸோ ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து இன்னும் குழந்தைல புகுந்து அந்த ஃபேமிலியில் ஒரு மாதிரியாக பண்ணி அந்த ஃபேமிலி ரொம்ப நடுத்தருவில் போயிட்டு அது நான் சொல்லும் போதே சில சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பயப்படாதீங்க சரிங்களா? எப்படி சிசினேரனை பார்த்தியா? நீ வேற சொன்னது பார்த்து மேடம் பார்த்தவன என்ன பண்ண சொல்ற? பார்த்து வெத்தலமா ஆத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு ரீல்ஸ் போட சொல்ற. பேய் கூட பண்ணுங்க ஹிட் ஆயிடுவீங்க. ஆல்ரெடி அப்படி இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் அல்லோ ஹிட் அச்சு ஒரு சாவச்சு கொம்னது. மத்ததுல இது சும்மாடா. அவன் ஜாலியா இருக்கு அவனுக்கு. இல்ல கேக்குறேன். நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது? பெரிய விஷயம். டேய் ஒரு நிமிஷம் நான் சவுண்ட் என்ன? கோல்டன் பேரட்டோட கபடி விளையாட்டு பாருங்க. டேய் இங்க வாடா தனியா போடா. இப்படி வாடா நில்றா. சவுண்ட் வந்து என்ன அப்படி நிக்க சொல்றீங்க? டேய் இங்க கூட வந்துடா தனியா நிக்கிறீங்க. தனியா நிக்கிறீங்க. சரி வாங்க. ஒரு நிமிஷம் டேய் சவுண்ட் இங்க சவுண்ட் வருது. போங்க நீங்க போய் பாருங்க. அதிக சவுண்ட் கேக்குது. ஒரு மாதிரி ஏதோ சவுண்ட் வந்து. நான் வாடா அம்மா கீழ போலாம் மாமா. இல்லடா போடா பொறுமையா போடா. டேய் கீழ போறதுல எல்லாம் காவ வந்துச்சு என்ன பண்றது? அத பார்த்து யோசிடா. இவர மூணாவது ஃப்ளோர்ல குழந்தை செத்துதுன்றான். குழந்தை ஏதோ தவறு வருதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு தேர்ட் ஃப்ளோர் போறோம். அது யோசிக்கணும்ல. அம்மா என்னம்மா என்னாச்சு ஜீவிதா? என்னாச்சு? அங்கே ஒண்ணு ஏதோ வந்து நினைக்கிறேன். கையில பார்த்து பயன்ட்டியா? ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில சவுண்ட்ஸ் மட்டும் கேட்குது. நான் பின்னாடி கேட்கிறேன் நீ முன்னாடி கேட்கி. இல்லடா சத்தியமா எப்படி இப்படி காட்டு ஒரு மாதிரி போச்சா? ஒவ்வொரு உடம்புல சேர்த்து போறேன். கேப்சர் பண்ணு. என்ன மாலை வண்டிக்கலாம் அடிக்கிறாங்க? இடியாது. சரி ஓகே நான் வாங்கண்ணா. நீங்க போலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோர்? செகண்ட் ஃப்ளோர்ண்ணா. செகண்ட் ஃப்ளோர். ஓகே தேர்ட் ஃப்ளோர். குழந்தை வீடு தான் கொண்டு போகுது சரியா? வாங்கண்ணா பாசி இப்போ அங்கே தான் போகலாம். ஏய் கொஞ்சம் சவுண்ட் கொடுக்காம நடந்து வாயடா. ஏற்கனவே அடுத்த சவுண்ட் கொடுத்தா தாங்க முடியல. வா கேமராமேன். ஓகேயா? வேலை என்ன சொல்ற? இந்த ரூமில் போகணுமா ஜீவிதா? எந்த ரூம்ல? இந்த ரூமில் போயிட்டு வா. நல்லா இருக்கு. ரிச்சுவல் பண்ண போகிறோம். பேய் இருக்கா இல்லையான்னு ரிச்சுவல் பண்ண போகிறோம். ஓ இந்த கோயில்ல நம்ம போறோம். ஓ ஆக்சுவலாக பண்ண போகிறதே நீங்கள் தான் இப்போ. நான் ஆமாம் என்ன பண்ண சொல்றேன்? நீங்க பண்ற சில ரிச்சுவல் சேலஞ்சஸ்னா நீங்க வச்சுருக்கோம். உங்களுக்காக சில செக்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தான் பண்ண போகிறீங்க சேர்ந்து. என்ன ரிச்சுவல் சார்? அதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. என்னது? இது விளாக் அப்போ நான் சொல்கிறேன் தெளிவா. ஏய் என்னடா செங்கல் கிண்டலாம் பாட்டில் இதெல்லாம் வந்துருக்கு. அண்ணா இங்க பேர் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஏய் என்ன ஆச்சுடா இது? இது ஃபுட்டு. இது சொல்லுடா. இருங்க. ஒன்று சரி வா சும்மா லாக் பண்ணுங்க வாங்க. மா பேய் போட்டா நீ பண்ணியா? நான் கதவு தரல. சத்தியமா பேய் வந்தா நீ சொன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ. உங்க வீட்டுல இருக்க பொண்ணு போட்டு வந்துடும். நல்லா இருக்காது. அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோடா. சரி சுடாதீடா. அப்போ சேர்ந்து ஓகே. போல இதுனா பால்கனியா? ஆமாண்ணா. இப்படி சேரா வாங்கிக்கிறாங்க. அதான் சொன்னா பாதியில் விட்டு போயிட்டாங்கண்ணா எல்லாத்தையுமே. விட்டு போனதா? விட்டு போனாங்க. அது வாழ்க்கை வந்துச்சா? அந்த ஆவினா
குழந்தை அண்ணா உங்க வீட்டுல ஒரு ஆள் சுத்தம் அங்க இருப்பீங்களா? சவுண்ட்ஸ் வேறு கேட்குது. ஸோ வாங்க இன்னும் தேர்ட் ஃப்ளோர் தான் போக போகிறோம். இப்பயே ஒரு மாதிரியா இருக்குல்ல எல்லாருக்கும், ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஆகுதா இல்லையா உங்களுக்கு? நான் உன்னை பார்க்குறேன், நீ என்ன ரேஷன் கொடுக்குறேன்ட்டு. ஏன்னா உன்னை நினச்சா பயமா இருக்கு. வந்தா என்ன பண்றது? பார்ப்போம். அடிக்கா போகுது. பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். போயிடாது. பயங்கரமா இருக்குது. பா நீ முன்னாடி போப்பா, என் கூட இப்படி அடக்கிட்டே வர. ஸோ ஓகே மணி கேப்சர் பண்ணி வரோம்வா. டேய் இதுவா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம முக்கியம் இது பாங்க. ஒரு நிமிஷம் இருடா. கட்டாதா? பக்காவா? எப்படி இருக்கற? இல்ல பாக்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பார்த்தாச்சா? எப்படி தெரியும்? இல்ல பேய் பார்த்து பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது கொஞ்சம் நல்லா ஸ்டைலா இருக்கும். ஓகே ரிச்சுவல்ஸ் எப்போ பண்ணுங்க? இதோடா மணி இப்போ கரெக்டாக 11:45. இன்னும் காலை வரல. இவ்வளோக்கு பார்த்துருவோம்ல நம்ம. ஒன்றும் இல்லை, அவங்க மேலே சொல்லுவாங்க. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் போக போகிறோம். தேர்ட் ஃப்ளோர் தான் அந்த பாப்பா இறந்துருக்காங்க. அதே பாப்பா அந்த பாப்பா இறந்துருக்காங்க. Third floor ஆமாம். ல கீழ இருந்து. ஸோ எது பார்த்தாலும் பார்த்து வாங்க. சோ நீங்க வந்து அடிங்க. என்னாச்சு? இந்த ரூம் தானே கேட்குது மணி. சரி அப்படியே கூட்டிகிட்டு வா மணி அவங்கள. நான் வலட்டா பண்ணுங்க. ஏய் நான் 20 மச்சான்ல வந்த உங்களை வச்சு தான் ஆட போதும் நினைக்கிறேன் அந்த மேட்ச். இதுவரை நான் பார்க்கவும் மாட்டேன். சரி முன்னாடி போனா நான் தான் லாஸ்ட் பின்னாடி வரேன். வா உன்னை காஞ்சி மாதிரி காலை பிடிச்சிருக்காரு. வா இதுதான் வந்து புதுரா உன்னால என்ன தெரியல. ஏன் இல்லைண்ணா அப்படியே ஒரு இல்ல ஒரு பார்த்து கூட இருக்காருல்ல அவரை பார்த்தா பயப்படுறீங்க இந்த இன்ஜினியரிங். இது இவனோடா. இவனை பார்த்து நான் பயப்படுறேன். இவங்க 2 பேர் நாள் தான் அப்படி வந்து போகுது. ஓகே இந்த பில்டிங் தான் ஆக்சுவலாக அந்த ரூம் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் நீ சும்மா தள்ளி விட்டு என்ன பயம் வச்சிருக்கியா? நான் பண்ணலண்ணா. நீ பண்ணலையா? ஓகேவா? ஸோ வாங்கண்ணா உள்ள வாங்கண்ணா. சீக்கிரமா முடிச்சுட்டு காமாப்பா. ஏதோ புது வீட்டுக்கு பால் காசு போற மாதிரி போறாங்க. ஓ நடுவுல உட்காந்து பால்லாம் குடிக்க மாட்டேன். முடியலனா ஸோ ஜீவிதா கரெக்டாக இங்கே வந்து வச்சிருக்காங்க. நான் ஹிந்திக்கார கிடையாது. என்னடா இது? மாடியில் வச்ச வத்தல பிச்சு போட்டுருக்கானுங்க. நீ ஹிந்தி தெரியாது. இது சுரு. ஹிந்தி தெரியுமா? ஸ்டெப்டா. சரஸ்வதி. ஏய் சரஸ்வதி. FUCK. சே. இது வந்து இந்த பாத்ரூம் கேக்குது சவுண்ட் கேக்குது. போனா. நான் உண்மையிலே என்ன நினைச்சு சேர்த்தேன். அது லாரி ரூம் நான் அது எதுவுமே இல்லை. நான் முஸ்ட் போட்டேன். அது நம்மள முடிச்சு நான் வெறுப்பேன். நான் ரூம்ல எதுவுமே இல்லை. நீ வேற பயமுத்திட்டு இருக்கிற. நானே நார்மலா தான் இருக்கிறேன். வா ஆனா உண்மையிலே தெரிஞ்சதுடா. நானும் மணியுமே பார்த்தேன். சீரியஸா தெரியல. போய் சொல்லடா. ஒரு ஃபிளாட் லைன்ல கரெக்ட்டா ஒரு மண்டை மாதிரி எழுதி திரும்ப இறங்குச்சு. அண்ணா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எங்க ஜீவிதா? இது உள்ளே ஜீவிதா? இல்ல இப்போ இங்க பாரு லைட் ஆஃப் பண்ணிட்டேனா அந்த ஒரு light ஷார்ட் தெரியும். light. இது நான் இத காட்டுறேன். அங்க தெரியுதா ஒரு தெரியுமான்னு தெரியல வியூவர்ஸ்க்கு. அங்க ஒரு சின்ன ஷேடோ மாதிரி இந்த ரூம் தெரியுதா? இல்லையாடா? அங்க அந்த பாக்ஸ் ஷேப்ல ஒரு ஷேடோ தெரியுதா? லைட் ஆமாம். அந்த இடத்துல ஒரு தலையட்டி மாதிரி சரி உள்ளே போய் பார்க்கலாம் வா.
ரூம்ல எதுனா டேய், ஜன்னல் இருந்தாலும் பரவாயில்ல. டேய், ரூம்ல எதுவுமே இல்ல. ஓ, அதை விட்றா பாத்துக்கலாம்டா விட்றா. தலை தெரியுதுன்னா போயிட்டு தளபதி தெரியறா போய் பாருடா. எவ்வளவு மொக்கையா இது எனக்கு வெறுப்பாகுது. அப்ப நீ பண்றது எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கும். தயவு செஞ்சு நான் பண்றது வெறுப்பாகுதா? டேய் அந்த கதையை விட்டுறா. நம்ம ஜாலியா மேல போயிட்டு தேர்ட் ஃப்ளோர் ஜாலியா என்ன ஜாலியா இருக்கு. எதனா வந்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? டேய் நான் வீட்ல அந்த பொண்ணு குழந்தை பாடுறா. அந்த பொண்ணே வந்திருக்கு. நீ ஏன்டா பயந்து நிக்கிற? நல்லா உருவம் எப்படிப்பா டபுள் எக்ஸ்எல் ஆவடி பஸ் மாதிரிங்கிற. நீ எதுக்கு பயப்படுற? எனக்கு பயம். எனக்குள்ளே ஒரு 3 பேர் ஒளியலாம் போல. ஏன் பயப்படுற? வா கூட நெல்லு. சரி ஓகேண்ணா போகலாம். நீங்கள் ஒன்றுமே நேரில் பார்த்துருப்பீங்களா? உள்ள போயிட்டு நீ மட்டும் தனியா பாத்துக்கிறோம். என்ன முகா? நானே தெரியாமல் சொல்லியிருக்கேன், உளறிருக்கேன். ஊர்ல இனிமேல் உன்னை அப்படிதான் கூப்பிட போறேன். கடப்பாக்கள் மூக்கா. என்ன முக்கா? கடப்பாக்கள் மூக்கா. டிஸ்கவரி சேனல்ல பேசுற மாதிரி ரொம்ப பாத்துக்கமா இருக்கு. பின்ன எப்படி பேசணும்? சரி வா வா போலாம். ஐயா என்ன அப்படி போயிட்டு வா. ஒளிச்சு போயிடு. நான் தான் பார்த்தேன். எனக்கு உன்னோட ஃபீலிங் ஏதாவது ஃபீல் பண்ண முடியுமா? நானே என்ன பண்ண சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட்ல போய் லாஸ்ட்ல வா. நான் ஓட்டு பண்ணிட்டு வர மாதிரி வரேன். இந்த வீடு தான் ஆக்சுவலாக பாப்பா இறந்த வீடு. யாரும் பேசுறாங்க. ஜீசஸ் அவர் ஒன்றும் இல்லை. அவர் பாரு சரியாயிடும். அது தெரியும். நம்ம வரோம் தெரிஞ்சு அங்கே ஜீசஸ் இருக்காரு. கவலையப்படாத, எல்லாமே சரியாயிடும். அவ்வளோதான். அந்த கரெக்டாக ஸோ எங்கள் வீட்டில் அசா நாங்கள் அந்த பாப்பா இறந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பாப்பா இறந்த வீடு எந்த பால்கனிடா? இந்த சைடா இல்ல அந்த சைடா? அந்த சைடு பால்கனி. ஆனால் அவங்க இருந்த வீடு இந்த வீடு. இல்லை கொஞ்சம் பர்சனாலிட்டியாக இருக்கும்ல. அப்படியே கொஞ்சம் பேய் பொருள் நினைக்கிறேன். நான் காட்டலண்ணா. எப்பா என்ன சத்தியமாக நான் காட்டவே இல்லை. அது நீ எது கதவை அங்கே பாரு, நான் அதை ஆடிட்டுதுண்ணா. நீ எட்டி ஒன்று நான் கண்டுட்டோமா? அது அப்பா நீ ஏன்பா போய் பாக்குற? உள்ள என்ன இருந்தா இருக்கட்டும்ப்பா. என்னாச்சு? உள்ள ஒன்றும் இல்லை. நீ தான் ஃபர்ஸ்ட் போற. ஏய் ஆவல் இருக்குடா இந்த மனுஷனுக்கு பாக்கணும். போய் பார்த்தல. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதெல்லாம் இல்ல. டார்ச் ஆஃப் ஆயிடுச்சு. 13 இதுவும் 30 நம்பர் இருக்குது இப்போ. நான் சொன்னா அப்படியே சொன்னேன். நான் சொன்னேன் இல்ல அப்படி நீங்க இப்ப மேல வந்து ரொம்ப போகுது. கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சவுண்ட் கேட்டால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேர்ட் ஃப்ளோர்ல தான் சம்பவம் நடந்தது சொன்னேன். இந்த ஃப்ளோர் தானா? கூட இருந்தாங்க கூட அம்மா வாங்கண்ணா. ஒண்ணுமே இல்ல. இப்போ பக்கன்னு வார்த்தை எதனா ஓடுறது. ஏய் இரா குடுத்து ஓகேங்களா? ஆமா ஆமா. அதுதான் எனக்கு கேட்டுச்சு. தாடியே சொன்னா நல்லா அமைதியா நல்லா கேள. என்னன்னா பாத்தியா கேக்குதுண்ணா. அங்க என்ன சவுண்ட் அடிச்சு? இப்ப எது நமக்கு என்ன வரலாம்? ஏய் இதெல்லாம் கூட்டு வந்த எது சவுண்ட் வந்து பாக்க பாரு. ஏய் உங்களுக்கு தான் கேட்டு ஃபீல் ஆயிருக்கு. அப்ப நீங்க தான் கேட்கணும். ஏய் வந்து நல்லா திருப்பி மூக்கி என்ன சிரிப்பு வருது நமக்கு பட்டு வச்சா மட்டும். சுப்பா
எனக்கு இந்த பட்ட பேர்ல வந்து ஒருத்தவங்க வச்சுக்கிறோம். இல்ல பாரு இது வேற பார்க்க முடியும்டா. அமானுஷம் தான் ஆரஞ்சு லைட் இருப்பாங்க. நான் ஸ்பீடா பண்றேன். சரிங்க பேய பார்க்கும்போது எப்படி அழுவ போறீங்கன்னு தெரியும். அழுவ போறேன். சேலஞ்சில் தனியாக தான் லாக் பண்ணணும். அந்த மாதிரி சேலஞ்ச் பிக் பண்ணீங்கன்னா நீங்கள் தனியாக தான் லாக் பண்ணுவோம். சரியா? சேலஞ்ச் சேலஞ்ச்லாம் வேண்டாம் எனக்கு. நல்லா சூப்பரா பேசுறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கொண்டு சவுண்ட் வந்து யாத்திரிகை சேர்த்து காதி வாரி அடி. ஸோ வாங்க நெக்ஸ்ட் எங்க வந்து படிச்சாங்க. அப்படியே தனியாக விட்டுருவாங்க வேற. தில்லு பார்த்தியா வா வாட்டி வச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களே வந்து எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு பங்களால வந்து கூட்டு வந்தாங்க. கூட வந்து இந்த மாதிரி பொம்மேரி நாய் இருக்குது. ஒரு கடப்பாக்கல் மூக்கா இருக்கான். ஏதோ ஒரு ராட்சசன் கூட கேமராமேன் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் கூட்டு வந்து நாங்க இவரு பேர் இன்ட்ரோ பண்ணாங்க. அவன் சவுண்டுக்கு என்ன வேலை நடந்திருக்கும். நீங்க தெரிஞ்சவங்க பேசுங்க, அவர் தெரியாதவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நாங்கள் வந்து பேயை வந்து இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதான் சொல்லிட்டு லைவ் இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் இது இப்போ போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஓகேல? ஓகே தான் ப்ரோ. ஓகே நம்ம இங்கே ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம். போய் நம்மள இன்டர்வியூ அவனுக்கு வந்து ஆங்கர் பண்றாங்க. ஆங்கர்ன்ற பேர்ல வந்து அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? டேய் சச்சின் அசிங்கமா இல்லையா நீ ஆங்கர் பண்றது? இல்ல. இவ்வளவு நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம் அந்த மாதிரி. ஆமா. அசிங்கமா இருக்குன்னு. இல்ல அவனுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு அசிங்கமா இருக்கீங்க. இவரே என்னன்னு கொத்துறாரு. தான் ஊத்துது. டேய் நீ போகிரி போட விஜய் மாதிரி காஸ்டியூம் போடுறது தெரியுடா. நீ ஆங்கர் சூப்பரா போடுறது. வா. சரி ஓகே நாங்க போலாம். சரி ஓகே. இப்போ வந்து நாங்க வந்து சில இதெல்லாம் பார்த்தோம். இப்போ 3வது ஃப்ளோர் வந்திருக்கோம். 3வது ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து மனநல பாதிக்கப்பட்ட குழந்தை இந்த 3வது ஃப்ளோர்ல தான் இறந்துருக்குன்றாங்க தகவல் வருது. அது எங்க நடந்திருக்குன்னு தெரியல. செவுத்துல பார்த்தீங்கன்னா கால்கடலாம் இருக்கு. குழந்தை வந்து செவுத்துல நடந்து போகுமா தெரியல. எப்படி சொல்றது அந்த ஆவி ஐட்டம் இருக்கு, பே ஐட்டம் இருக்கு. என்ன இப்போ மூஞ்சி மாறுது. ஏய் ஒரு நிமிஷம் ரஃப்லாம் முடிச்சிடறேன். ஸோ அதனால வந்து இருக்கலாம். நோ வானா மாட்டேன். நேம் ஆகணும். அதனால சன் செய்திகளுக்காக சுகுமார் இல்ல மா. ஏய் வா. விதி மாத்த உட்கார்ந்து ஒரு பாடி தோணுது வில்லி. ஏய் நீயே வா. நீ வா. போ. முட்டை போவா. போ. நீ மாநகராட்சி குடியிருப்பு மாதிரி தான் நீ. அவன் பாருப்பா ஜாலி பண்ணிடுறான். வாங்க நம்ம இதுவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். திடீர்னு என்ன பண்ணுவது அமுக்குச்சுன்னா என்ன பண்ணுவேன்? திரும்பி அமைக்க வேண்டியதுதான். அவன் ஃபீல் போட்டு அமைக்கிடுவான். இது மேல போணும் மேடம் மேல. ஆமா ப்ரோ. என்னடா பிஎக்ஸ் ஸ்கிரீன் பண்ணி ஓபன் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம்லாம் சரியாகவே கட்டாமல் விட்டாங்க பில்டிங்கை. மாடியில இன்னும் கட்டியிருக்காங்க ஃப்ளோர். இதுக்கு மேலே இன்னும் ஃப்ளோர் இருக்குது ஜீவிதா. 3 ஃப்ளோர்னா இது 4 ஃப்ளோர். அங்கனா பரவாயில்ல லைட்டாவது இருக்குது. லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம். டார்ச் இல்லை கையில்? ஆ கையில் டார்ச் இருக்குல்ல? டார்ச் இருக்கு. சரி வாங்க அப்போ. மூச்சு அதிகமாக வாங்குது அவருக்கு. ஆ மூச்சு அதிகமாக வாங்குது. பேசிங் ப்ராப்ளம் இருக்குதுப்பா. மாத்திரை இருக்குதா? ஏய் என்னடா பேய் சரக்குலாம் அடிக்குமா? பீர் பாட்டிலாம் இருக்குது. ஹெவி குடிச்சிட்டு வச்சிருக்கோம் போல பாதி. ஐயோ ஏய் 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 என்னடா இது கிருஷ்ணா இருக்கானே? கிட்ட போங்க. கிருஷ்ணா இருக்கானா இது? இல்லை பெடோ இருக்கானா? என்னாச்சு? சுத்தி முச்சு லைட் வச்சுப்பா. நான் ஒரு லைட் என்னடா அது? அவரோட உருவம் சரி வரைஞ்சிருக்காங்களா? நானும் உருவம் தெரியுது போல அப்படின்னு. ஏய் இல்லைப்பா ஐயா அது ஏன்னா கண்டுபிடிங்கப்பா. அதில் கூகுளில் கீழே போட்டு பாருங்கப்பா. அது என்ன சிம்பிள்னு? ஆ பறவை, ஸ்டாரு, கைரேகை, ஹார்ட்டு, அது என்னது இது? IDH. இது என்னது? அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. மேல மேல போகணும் மேடம். இதுக்கு மேலே மேலே போகணும். இது மேல தான் மேல போகணுமாவா? சீ யா உருவமா? டேய் நான் உருவத்தை பார்த்து பயப்படலாம். உருவத்தை பார்த்து நீயே பயந்து ஃபோன் எடுத்து செல்ஃபி கேமரா ஆன் பண்ணு.
அந்த ரூம் பாராட்டு வாங்க ஏய் என்ன வச்சுட்டு போற வாங்க உங்க பயத்தை என்ன போங்க வலிக்கல நீ மட்டும் போய் பாருடா வர பார்த்தல பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை இதுதான் வேணாம்னு இல்ல எனக்கு வந்து அந்த ரூம்ல ஏதாவது ரூம் மாதிரி டேய் இல்லைன்னா வேற எங்கன்னா கூட்டின்னு போடா இல்லைன்னா தயவு சரி, வாங்க. வேணாம்டா ரொம்ப ஒரு மாதிரி விகாரமா இருக்குதுடா டேய் புல்லட் ப்ரூஃப் கண்ணா அந்த சைடு தான் கூட்டு போடா ஐயோ இந்த பேய் பண்ணால மேலே போகலாம் மேலே போகலாம் ஏய் என்ன மேல நீ பண்ணு கூட்டு போயினே இருக்கற வாங்க வாங்க உங்க கூட தான் இருக்கல ஒரு வரைக்கும் முடிஞ்சிச்சுலப்பா ஆங்கர் ஜஸ்ட் லாஸ்ட் ஃப்ளோர் இது மட்டும் தானா என்னது இல்லை லாஸ்ட் ஃப்ளோர் தம்பி ரொம்ப சிக்கமா இருக்குப்பா இவன் பாரு இவெல்லாம் வந்து ஒரு மூஞ்ச பாரு கொஞ்ச நேரம் காட்டு bro. எப்படி இருக்கிறான் பாரு அவனுக்கு கொஞ்சம் ஜூம் வைங்களேன் ஆனால் ப்ரோ இன்னும் பயமாக இருக்கும் ஏய், டேய், 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 டேய். ஜூம் வாடா, ஏடா. தள்ளி விட்டுருவாங்க கீழே ரெண்டாவது பார்த்து நீதா ஏய் வா போமா நீ வேற ஏன்டா அதை வச்சிருக்கிற எப்பா எப்பா ஏய் கிளாஸ்ல மேல போடுறான் ஏய் என்னடா நீ இது ஏய் பார்த்து ஏறும்போது பார்த்து கால் இருக்கு ஏய் மேலே ஏறு கடக மேலே ஏறு நீங்க நிக்காதீங்க நான் என்னமா கீழே என்ன சொல்ல மாட்டீங்களா மேலே இருந்து போன் கேக்குது சரி சரி கத்தாதடா வாடா வாடா ஏய் என்ன இது பார்த்து வாங்க யார் வச்ச பாட்டு தெரியல எண்பது மேலே வந்தோம் ஆ. டமான் சவுண்டு கிடுச்சு டேய் தோதானா இந்த ரூம் இதுக்கு அப்புறம் இங்க யாரா இருப்பா அதோடா யாருமே இல்ல அப்ப யாரா அகைன் சவுண்ட் கேட்குதாங்க நான் தான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இருக்கேன் இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு பா தக்கிலி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா இதோ இது மட்டும் மேலே நான் பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் டவர் வந்துட்டோண்ணா டவர் மட்டும் பார்த்து கீழே பிரிச்சுவல் பண்ணி அவங்க பாருடா ஏதோ சவுண்ட் வெளியே போய் பாருடா டேய் டேய் அப்படி போய் பாருடா அந்த சைடு போய் பாருடா அந்த சைடு லெஃப்ட்ல போய் பாருடா டேய் கூகுள் மேப் மாட்டியா அப்படி போய் பாருடா தெரியல சிவிதா ஸோ கைஸ் நாங்கள் இப்போ டவருக்கு வந்துட்டோம் என்ன பண்ற வாங்க அப்படியே இதை சுற்றி என்னாச்சு ஏய் இப்படி ஏதோ பாத்துட்டு இருக்க சுற்றி பாருங்க அப்படியே சுத்தி பாருங்க கத்தி பாரு பிரிச்சா இது மேல போடா மேலே வழி இருக்காண்ணா கீழே போனா நீங்க ஏய் ஸ்டெப்ஸ் இருக்குண்ணா வாங்க இதுக்கு மேல இல்லையடா நான் இதோ இருக்குண்ணா வழி நான் ஒரு அடி தான் மேல போறோம் இன்னும் மேல இருக்கா இதோ இருக்கா இருக்கா ஆ ஓகே வாடா மணி ஸ்பீடா ஏய் பார்த்து சாரி காலத்துல எதுக்கு பார்த்து வாங்க நீ பார்த்து போ காத்துலயே பறக்க போல இருக்கு நீ ஸ்பா அதான் அப்பதான் சொல்லுகிறேன் ஸோ ஓகே அதோட முடிச்சிக்கலாம் ஜஸ்ட் சேலஞ்ச் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா 12 AM சேலஞ்ச் எது 12 AM சேலஞ்ச் 12 AM சேலஞ்சா ஆமாம் மணி கரெக்டாக 12 இப்போ ஓகேங்களா 12 AM சேலஞ்ச் 12 AM சேலஞ்ச் சொல்லு சொல்லுங்க சார் மர்க்கா சொல்லு சொல்லு சொல்லுங்க சார் ஓகே இந்த ஜீவிதா இதுதான் வாங்கி வச்சிங்களா காலை ஆமாம் பொண்ணுங்க பேக்கை திறந்தா லிப்ஸ்டிக் ஐலைனரு வளையல் அது இதுன்னு மேக்கப் ஐட்டம்லாம் இருக்கும் நீ திறந்து பார்த்தா கார்டெல்லாம் வச்சுருங்க இது வந்து மகத்தகை இதெல்லாம் மகத்தகை வாங்க வாங்க இதுக்கப்புறம் தெரியும் சிரிப்பா இழிப்பான்னு சிரிப்பும் இழிப்பும் ஒண்ணுதான்ப்பா சரி வாங்கப்பா எதுவும் ஒன்று தான்ப்பா தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா கீழே இருந்து வரும்போதே பார்த்துறேன் சிரிப்பான அடிப்பான்னு உட்காரு போடு கடை போடு ஸோ கைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 AM சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் மொத்தம் 13 கார்டு இருக்குது 10 ரிச்சுவல் கார்டு 3 ஜோக்கர் கார்டு ஸோ ஆனால் இதில் மொத்தமே 13 கார்டு இருக்குண்ணா ஓகேங்களா இதில் மொத்தமே நீங்கள் 3 சூஸ் பண்ணணும் ஓகேங்களா நான் 2 பேர் தான் வேற மூணு சூஸ் பண்ணுவேன் 2 பேர் சேர்ந்து 3 சூஸ் பண்ணணும் ஓகேவா 2 பேர் தான் ஒருத்தர் 3 சூஸ் பண்ணுமா இல்லை 2 பேர் சேர்ந்து 3 சூஸ் பண்ணுங்க 2 பேர் சேர்ந்து 3 சூஸ் பண்ணுமா
எடுத்து ஆங்கில கொடுங்க. நல்லா காடை விரிய அப்படியே ஓகேவா, மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறேன். இந்த விரிப்பு போதுமா? இந்த சீட் வந்துக்கிறோம். அந்த காடு பல பலன்னு இருக்குது. எடு காடு மேலே பக்கத்துக்கு போய் பார்க்குது. எடுத்து கொடுத்துருங்க, நீங்க பார்க்காதீங்க. ஏன் அந்த காடு ஃபோட்டோ காட்டு, என்ன இருக்குது காடு மேலே? அது ஒரு ஆவி மாதிரி பேய். கேடு ஏதாவது பண்ணுறாங்க நம்மள வச்சு, Last. வேலை கட்டுறானுங்க. ஓகே, இப்போ வீட்டுக்கு போகும்போது தொத்தினு கித்துன்னு என்ன போயிடுச்சுன்னு வச்சுக்கேன். ஐயோ நான் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டு தான் வர போகிறேன். சொல்லிடுறேன். ஸோ கைஸ் 3 கார்டு கட்டு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் 3 கார்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பண்ண போகிற டாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா ஓஜா போர்டு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா அதை? பூஜை போட. ஆமாண்ணா. ஏய் அதெல்லாம் வேணா, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது. நீங்கள் சூஸ் பண்ணிங்க இப்போ 3 கார்டு. வெளியில போறவனா வேட்டிக்குள்ள விட்டா மாதிரி கதையாயிடும். நீங்க தான் எடுத்தீங்க கார்டு. என்னது? நீங்கள் வெயிட் விட போகிறீங்க இப்போ. நான் வேட்டிக்குள்ள விட போறேன். சார் பேண்டில் விட்டுக்கோங்க. ஏய் கும்முறா மரவனா. ஏய் செஞ்சு மரவனா. நான் பாரு என்ன வேலை கண்டுறான் பாரு. இல்ல வாய்க்கு வந்த வழி பேசுறது ஃபுல்லா இஷ்டத்துக்கு பேசுறது. என்ன சொல்றீங்க? நீ வேற. யோ நான் உங்களை தான் சொல்கிறேன் இஷ்டத்துக்கு பேசுறதுன்னு. சரி வாங்க ரிச்சுவல் பண்ணிடலாம் சரிங்களா? பெருமையா சொல்லிக்கிறேன். நான் சொன்னீங்க ஆங்கர்னு இப்போ. அந்த பக்கத்துல அடிச்சவரே நீதான். சூப்பரா இருக்கற டேய் புல்லட் ப்ரூஃப் கண்ணா. ஒரு விரிடா ஓஜோ போட்டு போடுறா. சரி எடு பேக் வச்சு. சரி ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கைஸ் அண்ணன் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ஓஜா போர்ட். நம்ம தான் ஆட போகிறோம். ஜீவிதா காயினுங்க ஜீவிதா. ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஓஜா போர்டுண்ணா ஓகேங்களா? இது வேர்ல்டு ஃபேமஸான ஒரு கேம். அது தெரியும் அது தெரியுமா? ஸோ இப்போ நீங்கள் தான் ஆட போகிறீங்க இதை ஓகேங்களா? கரெக்டாக கையை வச்சு நவராமல் உங்கள் என்னத்தை கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ ரைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அது உண்மையாக இருந்தால் எஸ் பக்கம் போவோம், இல்லைன்னா நோ வரும் ஓகேங்களா? கரெக்டாக சென்டராக வச்சிடலாம். இப்படி வச்சிட்டா இப்படி இது போகுமா? அவ்வளோ தூரம் போகாது. அது உண்மையிலே இருந்தால் ஜஸ்ட் இப்படி மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகுமா? அவ்வளோதான் மூவ் ஆகும். அப்படி மூவ்னா எஸ், எஸ். இப்படி லைட்டாக மூவ்னா நோ. ஓகேங்களா? ஸோ ஆடும்போது உங்களுக்கு சீரியஸாக ஆடுங்க. எல்லாமே ஃபன் இல்லை இது ஆக்சுவலாக. ஏன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கேம் இது ஓகேங்களா? ஓகே. ஸோ கை வைங்க. வை ப்ரோ. நவரும். நம்ம கேள்வி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நவரும் அது. ஸோ ஓகேவா? கேளுங்க. கேட்கலாமா? ம். முன்னாடி ஆடிக்கிறேன் ஏரியாலாம், தெருவுலலாம் ஆடிக்கிறேன். இதே மாதிரி ஒரு விடுதின்னு சொல்லுவாங்க ஹாஸ்டல். ஸோ அந்த இடத்துல வந்து அது எரிஞ்சிச்சு. விடுதி எரிஞ்சு அந்த இடத்துல வந்து நாங்கள் நைட்டு சரக்கு அடிக்கும் போது போதையில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடணும். பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இறந்துட்டான். ஒரு வாரம் கழிச்சு இந்த கோஜோ போட நீ ஆடுவேன். அது வந்து இப்படிலாம் இல்லை, சாக் பீஸில் கிழிச்சு நாங்களே போட்டு உண்மையில நூற்றி சதுரி ஓட்டோம். ஏய்வா ப்ரோ அதேபோது சப்போஸ் எனக்கு ரியாக்ஷன் ஆச்சா டக்கு கையை தராதிங்க, ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகணும் ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் பாதியே முடிச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு அது ஆகிடும். ஸோ அதான் ஒன்று பண்ணும்போது ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடலாம். ஏய் உனக்கு வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா? ஃபேமிலிக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு என்ன ஆகிடும், இதே தான் வருமா உனக்கு? எந்த இடத்துலடா நீ இருக்கிற? நீ சொல்றேன் ப்ரோ அந்த கேம் ஜஸ்ட் ரூல்ஸ் சொல்கிறல. நீ எங்க இருந்து வந்து மேலே இருந்து குஸ்தியா இல்லை புளியந்தோப்பு. நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு புளியந்தோப்புலையா? டேய் புளியங்கொட்டா மாதிரி வச்சுருக்கிற மூஞ்ச கப்புடு வந்துரு சொல்லிட்டேன். எதுக்கு இந்த கேவலமான சிரிப்பு? சார் போன்ற அப்படி சல்மான் கான் மாதிரி சிரிக்கிறாரு. அவர் ஃபோக்கஸ் ஜூம் வைங்களா அவருக்கு சிரிக்கிறத பாருங்க. என்னோட மோசமாக சிரிக்கிறீங்க. சரி ஓகே போகலாமா? சொல்றா டேய் புல்லட் கேளுங்க. சொல்றா. ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே யாருனா இருக்கீங்களா? இங்கே யாரா இருக்கீங்களா? இங்கே எதனா அமானுஷம் என்ன இருக்கா? இங்கே எங்க தவிர எங்க 4 பேர் தவிர வேற என்ன அமானுஷம் இருக்கா? கை எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க அப்படியே. கேளுங்க.
சொல்லுங்க. இல்லை நாங்கள் இப்போ ஒரு இந்த 3வது ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். சாரி 3வது ஃப்ளோர். ஐயோ சாரிலாம் வேறு கேட்டு. இல்லை இந்த பில்டிங்க்கு இப்போ தான் நாங்கள் வரோம் ஃபஸ்ட் டைமு. ஸோ இங்கே விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அதையும் தாண்டி இங்கே 3வது ஃப்ளோரில் வந்து ஒரு குழந்த மனநல பாதிக்கப்பட்ட குழந்த தவறி விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், மேலே வந்துட்டோம். ஆனால் கீழே இருக்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். அங்கங்கே டோர் சாத்துறது, பயங்கரமாக அந்த பாட்டில் உடையிறது, ஏதேதோ நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அதை நாங்கள் பார்த்ததெல்லாம் அது நீங்கள் தானா? அது இங்கே இருக்கீங்களா நீங்கள்? காயின் வந்து சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு லெஃப்ட்டுக்காக நகருது. உங்களுக்கு நகருது தெரியலையா? காயின் நகருது. எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுதுண்ணா. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், இங்கே யாராவது இருக்கீங்களா? நீங்கள் வந்து நல்ல மனுஷமா இல்லை கெட்ட மனுஷமா? குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? நீங்கள் குட் ஸ்பிரிட்டா இல்லை பேட் ஸ்பிரிட்டா? உங்களுக்கு எதனா நிறைவேறாத ஆசை என்ன இருக்கா? லாஸ்ட்டாக கொஸ்டின் கேட்டுருங்க. இல்லை நாங்கள் எதுவுமே பண்ண வரல, உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. நாங்கள் வந்துட்டு எங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம், அவ்வளோதான். உங்களை எதுவுமே நாங்கள் சீனில். காயினை அழுத்தி தானே பிடிச்சிருக்கீங்க? ஆமாண்ணா. டேய் நான் எதுவுமே கேட்கலடா எப்பா. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே உடம்புல ஒரு மாதிரி சிலுக்குது. ஆனால் இல்லை சத்தியமாக என்னால் முடியல, ஒரு மாதிரி உடம்புலாம் சிலுக்குது, ஏதோ ஒரு மாதிரி பந்து. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் கொஸ்டின் கேட்டுருங்கண்ணா. நாங்கள் வந்து ஏதாச்சும் பாதிப்பாக இருக்கா? போதும் முடிச்சிக்கலாமே. நான் சொல்கிறேனே இல்லை சத்தியமாக ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு முடியல கீழே வரைக்கும். ஓகே இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, படப்பட இருந்து ஒரு மாதிரி. ஸோ ஆக்சுவலாக எண்டு கார்டு தான் நம்மளுக்கு. நீ வேற பேசின்னு இருக்கிற உங்கள் இஷ்டத்துக்குன்னு. ஸோ லாஸ்ட் அந்த கொஸ்டின் பண்ண கேட்டுருங்க. நம்ம வந்திருக்கோம்ல, ஸோ ஏதாச்சும் பாதிப்பாயிருக்கா உங்களுக்கு அப்படின்னு? இங்கே நாங்கள் வந்தது உங்களுக்கு என்ன பாதிப்பா? உங்களுக்கு எதனா தொந்தரவாக இருக்கா? நாங்கள் வந்தது உங்களுக்கு என்ன தொந்தரவாக இருக்கா? ஆஹா எஸ் நான் தங்கிலி சத்தியமாக சொல்கிறேன், வேணாம் கை எடுக்கூடாது. கை எடுக்கூடாதுன்ற முடிச்சுட்டு எடுக்கலாம். கை எடுக்கூடாது சொன்னா நீ பாரு, நீ முடிச்சுட்டு நீ ஜாலியாக போவ, உனக்கு பழகிருச்சு. ஆனால் நாங்கள் வீட்டில் அதுதான் உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். நான் டக்குனு முடிச்சுட்டு எடுக்கூடாதுண்ணா. ஏய் வீட்டில் பொம்பளைங்களாம் இருக்காங்கடா, நீ வேறடா. உங்கள் வீட்டில் இருக்காங்களே, அதுக்கு தானே சொல்கிறேன். அதனால தான் நான் கை எடுக்கிறேன். அம்மா அப்பாலாம் இருக்காங்கடா. அதை நான் முடிச்சுட்டு போயிடலாம் ஃபுல்லாக. இல்லை இது எஸ்ஸுக்கு தான் போகுது. தங்கிலி நான் சொல்கிறேனே, வேணவே வேணாம். அதை பேர் இவனுங்க சொல்கிற பேச்சு கேட்டு நம்ம பா முடிச்சுட்டு போயிடலாம். ஐயோ சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, உடம்புலாம் ஒரு மாதிரி கூசுது. சத்தியமாக எதுவுமே பண்ண முடியல இப்போ. இது கீழே மேலே வர வரைக்கும் எதுவுமே தெரியல. முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம முடிச்சிருவோம் இப்போ கதை. சத்தியமாக எனக்கு ஒரு மாதிரி இதுமா, நான் சொல்கிறேனே, எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே லாஸ்ட் முடிச்சுட்டு போயிடலாம். கொஸ்டின் எல்லாம் ஆனதே கிடையாது. நான் இது முன்னாடிலாம் இருந்துருக்கிறேன், இப்படிலாம் ஆனதே கிடையாது. கீழே வரைக்கும் நான் ஜாலியாக இருந்தேன், எனக்கு தெரியல. எனக்கு சிலலாம் பயந்தேன், ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப பயமாகுது. எனக்கு எல்லாம் பேசுனதே கிடையாது. நான் சொல்லலை, இது முன்னாடி நான் விளையாடி இருக்கேன். அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். நான் தெரிச்சுலாம் ஓடி இருக்கிறேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நான் போயிடுறேன். சாதாரண ஃபுல்லாக கண்டு பண்ணிட்டு போயிடலாம். ஒரே கொஸ்டின் தானே இருக்குது, முடிச்சுட்டு போயிடலாம். இது வேணா ப்ரோ, வேணாம் மாற்றிடலாம் ப்ரோ, வேணா சொல்லி. அதான் ப்ரோ முடிச்சுட்டு போயிடலாம். ஊத்துறா காயினு நீ பார்க்க தெரியா? டேய் நான் பாத்து முக்கா எஸ்ஸுக்கு நான் ஊத்துறா. பேசாதடா, நானே பயத்துல ஏதோ பண்ணுகிறேன். நீ வேற லாஸ்ட் முடிச்சுட்டு வந்து போயிடலாம்ண்ணா. அதுதான் சொல்கிறேன். அப்புறம் முடிச்சுட்டு ஒன்றும் ஆகாதில்ல, அதுக்கு சொல்கிறேன். கெஸ்ஸாக விட முடியாதுடா, கீழே தான் வேணும். பாதிலே மாட்டிப்போம். சரி நான் வைக்கிறேன். என்ன நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் சொல்லிட்டுருவா.
கேப் புக் பண்ணுமா போய் அதான் சொல்ல பயமா கும்பிடுறா. ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின் ஒன்று கேட்டலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்தது ஏதாச்சும் உங்களுக்கு பாதிப்பாக இருக்கா? ஆக்சுவலாக ஜஸ்ட் நாங்கள் vlog பண்ண தான் வந்தோம். பட் நாங்கள் வரும்போது சில சிம்டம்ஸ் கவனித்தோம். ஜீவிதாவும் சரி மணியும் சரி சில உருவத்தை பார்த்து தான் சொன்னாங்க. அண்ணாவும் செம்மையாக பார்த்து பயந்துட்டாங்க. அது உண்மையிலேயே நீங்கள் தானா? ப்ரோ போகுது எஸ் போகுது ப்ரோ. சத்தியமாக நீங்கள் யாரும் கை வைக்க ஆட்டல? சத்தியமாக ஆட்டல. நீங்கள் எதனா ஒன்று பண்ணுறீங்களா வேணும்னு? இல்லை. அப்போ காய் நவுறுது. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இது இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு வேறு எங்களும் அதே ஃபீல் தான். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் தொல்லை பண்ண வரல. ஸோ நாங்கள் vlog இதே முடிச்சுக்கிறோம். இல்லை இங்கே இப்போ இங்கே யாருனா இருக்கிறீங்களா? இப்போ நாங்கள் விளையாடுற இடத்துல இருக்கீங்களா? எங்கள் கூட கம்மி நாங்கள் விளையாடுற இடத்துல என்ன பக்கத்தில் என்ன இருக்கீங்களா? இந்த இடத்துல யாரா இருக்கீங்களா? இப்போ எங்கள் கூட உட்காந்துட்டு இருக்கீங்களா? நான் நோர்து எஸ் நோர்துண்ணா. சோக்கு வேணாப்பா. கையெடு தங்கிலி எங்கே உட்காரு. எங்ககிட்ட சொல்ல வரீங்களா? நீங்கள் என்கிட்ட எதனா பேசணுன்னா கூட பேசிடலாம். உங்களுக்கு எதனா ஒரு ஆசை, உங்களுக்கு நிறைவேறாத ஆசை எதனா இருக்கணும்னா எதனா எங்கள் மூலியமாக என்ன நிறைவேற்ற பார்க்குறீங்களா? ஐயோ தப்பாக சொல்லிட்டு. இது வைப்ரேட் ஆகுது. ஸ்பிரிட் பாக்ஸ் ப்ரோ. அது கிஃப்ட் பாக்ஸா? ஸ்பிரிட் பாக்ஸா என்ன வரும் இல்லை? இங்கே ஆவியா சம்திங் இருந்தால் கம்யூனிகேட் பண்ணலாம். ஆன் பண்ணி பேசி பாருங்க. ஜீவிதா கை ஜீவிதா டக்கு எடுக்கா ஜீவிதா கை விட்டாதான். டேய் இது சவுண்டு இங்கே நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். நம்ம இப்போ கேட்டலாம் நம்ம இங்கே இருக்கா இல்லையாச்சு இல்லையான்னு. எதனா ஒன்று வில்லங்கமாக முடிய போதுடா. வானடா அது ஜஸ்ட் நாங்கள் அப்படியே கேளுங்க. ஆன் பண்ணியாச்சு. இதில் பேசணுமா? இல்லை யார் இருக்கா இங்கே? இது ஒரு மிஷின் அது ஆக்சுவலாக. ஓகேங்களா? எங்கேயாச்சும் ஸ்பிரிட் இருந்தால் இது மாதிரி கம்யூனிகேட் பண்ணலாம் நம்ம. இப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கண்ணா. கொஸ்டின் ரைஸ் பண்ணுமா? ஹலோ, இங்கே யாராவது இருக்கீங்களா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் எங்களை தவிர வேறு யாரும் இருக்கீங்களா இங்கே? இது எப்போ கேட்குறது? அதான் சொன்னேன் ஸ்பிரிட் பாக்ஸ். நான் இது எங்கேயாச்சும் ஆவி இருந்தால் இது மூலியமாக கம்யூனிகேட் பண்ணி மாதிரி கேட்கலாம். வானடா இதெல்லாம். இது வானடா இது வானடா. இப்போ வேணா போல. இது வானா, இது ரொம்ப ரிஸ்க். இதெல்லாம் இது விளாட்டா பண்ணுறது இல்லை. ஹலோ, குழந்தை அழுகுது. கிரே பாட்டில் இல்லை ஓமாட்டா கொடுங்க. இதெல்லாம் தப்பு தானே. இது குழந்தை அழுகுது பாடுறா. இங்கே பாரு விட்டு அழுகுதுடா. ஒரு கேட்கு ஏதோ பழைய ரேடியோ சவுண்ட் மாதிரி கேட்குதுடா இது. கேட்டு பாருமா. என்னடா ஓகே. இல்லை என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? ரெக்கார்ட் இல்லைண்ணா, ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிட் பாக்ஸ் தான். இப்போ ஆக்சுவலாக அவர் தான் வச்சிருந்தாரு. பார்த்தீங்களா நீங்களே? அவர் தான் கொடுத்தாரு. பிளாக்னு சொல்லி தாண்டா கூட்டணும். நீங்கள் இங்கே வந்து ரியலாக காட்டுறீங்க எல்லாத்தையும். வேறு காயின் நவுறுது. ஆமாண்ணா, இது ரிஸ்க். இது வானா எடுத்துருங்களேன். வானா எப்போ எப்படி கை? ஸோ அவ்வளோதான். முடிச்சுக்கிறேன் சொல்லி எடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நான் கையெத்துறேன். அவ்வளோதான் முடிச்சிருக்கோம். இதுக்கு மேலாம் சத்தியமாக வேலையாகாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறீங்க. வந்து யாரை பாதிப்பு இல்லை, வீட்டில் தான் நாங்கள் பாதிப்பு. நாங்கள் வீட்டுக்கு எங்களுக்குலாம் பரவாயில்ல. நான்லாம் மேலே போனால் கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே இல்லை. அங்கே சொல்ல கொடுப்பீங்க. சரி ஓகே, அப்படியே செகண்ட் மேட்ச் போயிடலாம். சரிங்களா? நல்லா இருக்குது இந்த ரேடியோ கட்ட. கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளடி மேரி. அதெல்லாம் பண்ண போகிறோம். பிளடி மேரி பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணாடி வச்சுட்டு அது முன்னாடி ஒரு 6 நம்பர்ஸில் கேண்டில், அதாவது எங்கிட்ட ஒரு நம்பர் கேண்டில் இருக்குது. அதை வச்சு நாங்கள் பிளடி மேரின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணால் கன்ஃபார்ம் எங்கேயாச்சும் அமானுஷம் இருந்தால் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதான் பண்ண போகிறோம். அந்த பிளடி மேரி வந்து 30 டைம்ஸும் சொல்லணும். சொல்லிட்டு தான் அந்த கொஸ்டின் நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ நான் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நான் ஸ்டார்ட் பண்ண. அவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பண்ணா நான் பண்ணுவா.
நீ பண்றா என்ன எல்லாத்தையும் என்னையே டெஸ்ட் பண்றது இல்ல நீ பண்றியா? சரி நான் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இது பண்ணி காட்டுங்க நான் அப்போ கத்துறோம் சேர்ந்ததா இல்ல ஒவ்வொருத்தவங்க? சரி எல்லாம் தந்தியா பண்ணிட்டோம். நீ சேர்ந்து வந்து ரெண்டு பேரும் ஸோ கைஸ் வெடிமேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையாக நினச்சி இங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணால் கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? Bloody Mary, 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 Bloody Mary. இங்க யாராச்சும் இருக்கீங்களா? இங்க எங்களை தவிர ஏதாச்சும் அமானுஷம் இருக்கா? ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஓஜா போர்டு வச்சு ரிச்சுவல் பண்ணும்போது நிறைய விஷயம் எஸ் அப்படின்ற பக்கம் மூவ் ஆச்சு. ஸோ இங்கே ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அது மூலமாக எங்களுக்கு எதாவது அஃபெக்ட் ஆகுமா? நீங்கள் ஏதாச்சும் எங்கிட்ட சொல்ல வரீங்களா? சரி உங்கள் பண்ணட்டும். சரி நீங்கள் பேசுங்க. ஏய் தங்க நீ பண்றா நீ பண்ற ஃபர்ஸ்ட் நீ பண்ண அதுதான் நான் பண்றேன் பண்ணு. 13 டைம்ஸ்னா அதுக்கு மேலே வேண்டாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. Bloody Mary, 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 Bloody Mary. நீங்க யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தா எங்களுக்கு எதனா சிந்தனை அடடா போனா சாப்பிட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக போடுது. ஏய் வெளிய என்னாச்சு? கேமிச்சிருக்கீங்க? இல்லை இது இல்லை காத்துல தான். காற்றுல மூடிடுறோம் நாங்கள். சரி கண்டினியூ பண்ணுங்க. சரி நீங்கள் பண்ணுங்க ப்ரோ. நான் பண்ணல நீங்க பண்ணுங்க. நீதான் நான் என்ன முடிக்குது? நான் கேட்டேன் எதனா இது பண்ணது எனக்கு வந்துச்சு. நீங்க என்ன பண்ண? நான் என்ன பண்ணல. நான் டோர் பாரு காத்துல தானே சாத்துது. காற்றுல சாப்பிட்டு காற்றுனா இப்போ வந்து இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்குறாடி அப்பா. Bloody Mary, 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 டேய் என்னடா இது? முடிச்சிருங்க, நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எதனால கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை முடிச்சிடலாம். நான் பாதிலே விட்டேன் சாய்டா. நான் எல்லாம் வேலையா நான் அப்பயே சொன்னேன். தேவையில்லாம கூட்டு வந்து என்ன பண்றீங்க? Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary. இங்க எங்களை தவிர வேற இருக்கீங்களா? வேற யாராவது இங்க இருக்கீங்களா? எங்களை சுத்தி இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா? இந்த பில்டிங்ல இந்த டீமை தவிர வேற யாராவது இருக்கீங்களா? வந்து போற சொன்னாங்க இருக்கேன். போதும்டா டேய் முடிச்சிடலாம்டா. ஓகேடா, அதான் எல்லாரும் பண்ணியாச்சுல. ஓகே நெக்ஸ்ட் இஷ்யூ. என்ன லாஸ்ட் பண்ணிட்டேனா? போதும் முடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த தேர்ட் கார்டு இருந்தேன் லாஸ்ட் மட்டும் இல்ல இது வரைக்கும் போயிடுச்சு. போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு தெரியல. சோ லாஸ்ட் டாஸ்க் அது மட்டும் தானா? முடிச்சிட்டு போயிடலாம்னா? ஏய் வேறடா சொன்னாங்கல லாஸ்ட் முடிச்சிட்டு போயிடலாமா? நம்மள முடிச்சிரோம்டா. அது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் விளையாட்டு இல்லப்பா. சும்மா நீ வந்து எல்லாத்துக்கும் வந்து இதுமே பண்ற. ஒரு ஆஃப் பண்ண வேணா அத. கேமரா ஆஃப் ப்ரோ. கேமரா ஆஃப் பண்ணு ப்ரோ. லைட் வர ஆச்சுங்கற.
முச்சிக்கலாம் ப்ரோ, போதும் ப்ரோ. முடிச்சுக்கலாம் bro. இப்ப நீங்க இறங்குறது சரி, last என்ன அது மாதிரி மட்டும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஏன்னா வாயில அசிங்கமா திட்ட போறோமா? போதும், முச்சிக்கலாம், போதும். இல்ல வேணாம், இது ரொம்ப ரொம்ப சீரியஸா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. வேணாம், பயங்கரமா ஆகுது. இவ்வளவு நேரம் ஃபன்னா போச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஏதோ சொல்லி ஒரு கேம் வைக்கிறீங்க. இல்ல நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம். நான் இது வரைக்கும் போயிடுச்சு, ஓகே. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. வேணாம், ரொம்ப பீதியாகுது, சத்தியமா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். உங்களுக்கு என்ன, நீ கலாச்சு கூட கலாச்சிக்கோ, சத்தியமா எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. வேணாம். சரி அவ்வளோதான், நம்ம லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம்ண்ணா. ஐயோ, இது நான் மட்டும் வீட்டுக்கு முடிச்சிட்டா போயிட்டு தூங்கணும்பா. நடு ராத்திரில இப்படி கூட்டின்னு வந்துட்டு மணி பத்தியா 1 ஆகுது. இப்போ கூட்டிட்டு வந்து நான் வீட்டுல போய் நிம்மதியா தூங்கணும்ல, இதே ஞாபகமா இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப் இருந்தாலே ப்ரோ 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 கேமரா பண்ணு, கிளம்பலாம் ப்ரோ, கட் பண்ணிக்க ப்ரோ, போதும் ப்ரோ. எதுக்கு ப்ரோ இதெல்லாம் வேற எடுத்துன்னு Just ஒரு task ஆடுறோம். மாதிரி பேசிட்டு இருக்க. நீ இருப்ப, நாங்க இருப்போமா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாம் பயம், புரியுதா? நைட்ல இருந்து பாத்ரூம் கூட போக முடியாது என்னால. bro இவ்வளவு தூரம் நீங்க அழகா பண்ணி கொடுத்தீங்க bro. இது ஒரு vlog. எது இது அழகா பண்ணி கொடுத்தோம்? நீ வேற தைரியமா பண்ணீங்களா? இது பெரிய பூஜை விஷயம். பாத்தியா? பே அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வேற support பண்ணி இவ்வளவு தூரம் நின்னீங்களா, sacrifice பண்ணிருக்கீங்களா, அதுக்கு இந்த ஒரு vlog தனியா கீழே ஜஸ்ட் போட்டு ஒண்ணு இல்ல. என்ன பண்ணணும்? இப்போ நாங்க தேர்ட் ஃப்ளோர் இருப்போம் ப்ரோ. நீ ஜஸ்ட் மேலே ஏய், கீழே என்ன பண்ண போறோம். நீ வேற கேட்ற லூசு? வாடா போலாம். இல்ல இல்ல நான் சொல்றேனே ப்ரோ, முச்சிக்கலாம். லாஸ்ட் டைம் மட்டும் முடிச்சிடலாம், அவ்வளவுதானா? ஐயோ, சின்ன டாஸ்க் தானே. நாங்க ஒண்ணு தேர்ட் ஃப்ளோர் நிப்போம், நீ ஜஸ்ட் மேல இருந்து கீழே வந்தா மட்டும் போதும். அதான் சொல்றேனே, வேணான்ற. நான் எதுக்கு அது தேர்ட் ஃப்ளோர் கூட அப்படியே ஒண்ணா போயிடலாமே. அது லாஸ்ட் நீங்க சூஸ் பண்ண டாஸ்க் நான் ஜோக்கர் கார்டு. விளையாட்டு மாதிரி விளையாண்டு இருக்க, புரியாது உங்க என் சுச்சுவேஷன்ல இருந்தா உங்களுக்கு தெரியும். ஓ அது வேணும், கம்மா. வேணாம் லாஸ்ட் இது மட்டும் முடிச்சிட்டாமே ப்ரோ. சொல்லு ப்ரோ, நீங்க தான் தைரியமா இருக்கீங்க. பாரு இதை பாரு, கூப்பிட்டுறாங்களே, பண்ணி போயிடலாம். என்ன பண்ணும் இப்போ? ஜஸ்ட் உடனே இப்போ நீங்க கேம்ப் தரோம். மேல இருந்து கீழே மட்டும் வாங்க. தேர்ட் ஃப்ளோர் தான் இருப்போம். நீங்க தேர்ட் ஃப்ளோர் நாங்க தான். எப்படா மேல இருந்து தனியா வருது? நீங்க யாரோ கூட இருக்கோம்ல. அதானே டாஸ்க். தேர்ட் ஃப்ளோர் இருப்போம் நாங்க. இந்த vlog கீழே இருப்போம், அவ்வளவுதான். ஆனா இப்படி நீங்க கூட்டு கூடயே வந்து, இருக்கீங்க சொல்லிட்டு கூட பயமா இருக்கீங்க இருக்கு. சொல்லிட்டு இப்போ தேர்ட் ஃப்ளோருக்கு தனியா கூட தானே இருக்கும். ஜஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் தான். அவ்வளவுதான். இது உங்க டாஸ்க், நீங்க தான் சூஸ் பண்ண டாஸ்க். இருக்குடா இதெல்லாம். சரி வாங்க போலாம், வாங்க. ஓகே வாங்க, வா போலாம். மேலே வாங்க, மேலே வாங்க. மேலே போய் போ முன்னாடி போ. டிவி மேல தூக்கி கிளம்பா. ஓகே வாங்க. மணி மேலே வா, ஸ்டார்டிங் மட்டும் அடிப்பாரு. ஸோ கேஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கார்டில் வந்து ஜோக்கர் கார்டு. ஸோ ஜோக்கர் கார்டு வந்து நம்ம கொடுக்குற ரிச்சுவல் தான். ஆக்சுவலாக வந்து நான் கொடுக்குற டாஸ்க் அது ரிச்சுவல் இல்லாம நாங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம், அதை நம்ம பண்றது. ஆனால் அவங்க சூஸ் பண்ண டாஸ்க் வந்து சோலோ விளாக் தான். ஆக்சுவலாக அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. ஸோ சின்ன டாஸ்க் தான். எப்படின்னா ஜஸ்ட் நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் இருக்கோம், நீங்கள் ஃபிஃப்த்லேருந்து கீழே வந்தால் மட்டும் போதும். கீழயா? தேர்ட் ஃப்ளோர் தானே இருப்பீங்க? ஆமாம், அதான் நீங்கள் இருப்பீங்க. பண்ணு, இங்கே என்ன பண்றது? வந்துட்டோம், நீ சொல்றதெல்லாம் கேட்கணும். பண்ணு, நீ ஆங்கர் பண்ணதை நாங்கள் சலிச்சிருப்பாங்க இல்லையா, அதே இது மாதிரி தான் பண்ண போகிறோம். சரி ஓகே ஓகே ஓகே. நான் ஃப்ரெண்ட் கேமரா வச்சிடுறேன். உங்கள்கிட்ட ஃபோன் இல்லைண்ணா? கீழே போகிறோம். நான் நான் ஃப்ரெண்ட் தேர்ட் ஃப்ளோர்ல வெயிட் பண்றேன் ப்ரோ. எதனாச்சுன்னா கால் பண்ணுங்க. இல்லை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை பேக் வச்சுக்குவா. ஒருத்தர் செல்ஃபி, ஒருத்தர் இது ரெண்டுமே வச்சுக்கிறேன். ஃப்ரெண்டே வச்சுக்கிறேன் ரெண்டு பேரும். இல்லை நான் பேக்கில் வச்சுக்கணும்ல. அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் கீழே போய் கேம் செட் பண்ணி வச்சுக்கோ. அது சொல்கிறேன். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க நானா. வார்ட் நம்பர்ஸில் கேம். ஐயோ, இது வந்து தனியாக வர சொல்கிறானுங்க. பார்த்து வாடா. என்ன இப்படி வாடா, இப்படி வாடா, இப்படி வாடா, இப்படி வாடா, லெஃப்ட்ல வாடா. உருவம் பெருசா இருக்குடா டேய், படிக்கட்டி மறைக்கிறடா டேய். டேய் தேர்ட் ஃப்ளோர் போறடா டேய். ஃபோன் அடிக்கலாம். ஹலோ தம்பி, ஹலோ தம்பி, நான் தேர்ட் ஃப்ளோர் வந்தேன்பா. கீழே வந்துட்டீங்களா? டேய் டேய், என்னடா கால் கட் பண்ணிட்டா? ஒரு நிமிஷம் இரு. டேய் உங்க தானே வேணும்னே பண்றானுங்க பாரு, இவனுங்க கூப்பிட்டு வச்சு. நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் வேணாம் நானே. நான் அப்பயே சொன்னேன் எல்லாம் வேணான்ட்டு. டேய் லூசு மாதிரி பேசாத. நான் எல்லாம் வேணான்ட்டு, நீ தானே வந்த கூட. பைத்தியம் மாதிரி பண்ற. இப்ப பாருங்க. ஹலோ. டேய் 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 நான் அப்பயே சொன்னேன். டேய் ஃபோன் எடுக்க மாட்டான்டா டேய். சொன்னல கங்கிலி. வட்டியா மூணாவது ஃப்ளோர்ல நிக்கிற சொல்லிட்டு ஓட்டாம் போறான் அந்த
ஆத்திரமா இருக்குடா, சத்தியமா எனக்கு. நீ போ வா. முன்னாடி போடா நீ. படிக்க வைக்கலாமா? எதுவுமே தூக்க மாட்டேங்குது. டேய் வாடா, போடா. என்ன? கீழே போடா. நின்னுனே இருக்கிற. போடா போடா, இங்க இருந்து முதல்ல போலாம்டா. எப்பா இப்படி ஒன்றா அவனுக்கு யாருக்குமே. ஒன்னும் போதும்டா. அங்க அவரை கூப்பிட்டு கார் எடுக்க சொல்லு. ஸோ அவ்வளோ போயிடலாம். ஐயோ ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் பண்ண மாதிரி ஒன்றுமே தெரியல. பட் இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதோ பார்த்துருக்காங்க. ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க. சோ ஆனா ஃபைனலா நல்லபடியா முடிச்சிட்டாங்க டாஸ்க். டேய் என்ன பேட்டி எடுத்துனுக்குற? ஸோ அவ்வளோதான் போகலாம். அவ்வளோதான் இல்லப்பா போலாம்ப்பா, முடிஞ்சிச்சு. எனக்கு முடியல என்னால சத்தியமா. பாரு ஒரு மாதிரி தூக்க கலக்கமா இருக்கேன். அது பயம் மாதிரி ஓவர் ஆயிடுச்சு எனக்கு. பட் சூப்பர் நல்லா பண்ணீங்க. இதுதான் இது வீடியோ கட்டாது. முடிஞ்சிச்சுல. சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல யாராவது வந்து ஆர்ட் பேஷண்ட் எல்லாம் கூட்டு வந்துடாதீங்க. சத்தியம் ரொம்ப பயந்துட்டேன் நான். ஒரு கட்டத்துக்கு மேல நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறேன். வெளியே கட்டினால ஐயோ அஜிபிலோட்டு. ஆனா ஓவர் பயம். ஆனா இதெல்லாம் சத்தியமா யாரையும் பண்ணாதீங்கடா. அப்படி இந்த மாதிரி 3rd ஃப்ளோர் சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லி ஐயோ இதே ஒரு 12ஆம் மாடி 14ஆம் மாடிலாம் இருந்தா என்ன பண்ணுவேன்? இதுதான் 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் முடிஞ்சிச்சு. இல்ல 13 மாடி 14 மாடி இல்ல யாராவது கூட்டு வந்து பிளாக் பண்ணீங்கன்னா ஆகுது. 2வது ஃப்ளோர்ல வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல கூடிய வந்தாலும் ஒரு இது இல்ல. கூட த்ரில்லர் இருக்காது. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு லைக் வஸ்டான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த நோக்கம் என்னன்னா யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ ஸோ அவங்க பயத்தை போக்குறது தான் ஆக்சுவலாக சொல்ல போனா. எங்களுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீ போனா தைரியமா போவீங்க. அடி போயிருக்கோம் நான். தைரியமாலாம் போக மாட்டோம். நீ வேற ஸோ ஓகே நான் முடிச்சுக்கலாம். ஏதோ பேய் இப்ப டைரி மில்க் இப்படி ஒரு மாதிரி பேசிருக்கிறான். தைரியமா போன்ட்டு. நீ வேற சத்தியமா ரொம்ப ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இது லைஃப்லயே. இந்த மாதிரிலாம் நாங்க பண்ணதே கிடையாது. ஆனா நல்லா இருந்துச்சு. இல்லண்ணா ஓகே பரவாயில்ல, எல்லாம் ஜாலியா இருந்து நம்ம ஃபன் பண்ண போயிருந்தோம். மேல இருந்து சூப்பரா இருந்தா போகும்போதோ நடுவுல அந்த லைட்டா கலைப்பு அந்த கேண்டில் எல்லாம் வச்சு அதெல்லாம் ரொம்ப பிசுறாங்க. தனியா வந்த ஃபீல் எப்படி இருந்தது? தனியா வந்த ஃபீல் தான் சொன்னீங்களே மூணா ஃபுல்லா பிடிச்சிட்டே தான் வந்து முன்னாடி போடா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேமரா ஹேண்டில் பண்ணோம். அது வேற. அதுக்கு மேல வந்து என்ன சொல்றது, எப்படா கீழே முடியும் அப்படின்னு கேமரா ஹேண்டில் பண்ணல. அப்படியே வச்சு ஓடுது. நெக்ஸ்ட் டைம் கூட்டத்துக்கு வருவீங்களா? இதுத்துக்கா இந்த மாதிரி ஓகே. இந்த கார்டு எல்லாம் வேணாம். பரவாயில்ல, இதுவே பரவாயில்ல நினைக்கிறேன். ஆனா இதுவே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஆறதா இருந்துச்சு. பிகாஸ் நாங்க கேட்க சொல்ல நீங்க கேட்டீங்க. நீங்க எப்படா தைரியமா பண்றீங்க? எங்களுக்கு அவ்வளவு பிசுறு. நான் ரொம்ப தைரியமான ஆள் தான். வீட்டுல பொறுத்த வரைக்கும் தைரியமா தான் கட்டிப்பேன். எல்லா பசங்க பொறுத்த வரைக்கும் தைரியமா கட்டிப்பேன். நல்ல வேலை இவன் மட்டும் இருந்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா பயங்கரமா ஓட்டிருப்பாங்க. என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு அவள்தான் போச்சு போ இழுக்குது. செம்மையா இருந்தது. செம்மையா இருந்தது. இந்த மாதிரிலாம் சான்ஸ் இல்லை. வேற மாதிரி இருந்தது. ஸோ கைஸ் அவங்க இதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.